சேலம் மாவட்டம் திம்மநாயக்கம்பட்டி என்ற ஊருக்கு அருகில் உள்ள ஒரு நடுகள். இது கிபி 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. வான கோவரையர்கள் காலத்து நடுகள். இதில் ஒரு கல்வெட்டு இருக்குது. சிறுபாக்கமுடையான் சாமந்தன் என்று இதில் பொறிக்கப்பட்டுள்ளது. இவர் வான கோவரையர்களின் தளபதியாக இருக்கக்கூடும். கிட்டத்தட்ட ஒரு 5½ அடி உயரத்தில் இந்த நடுகல்லானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடுகல்லினுடைய உயரத்தை பார்க்கும்போது இவர் எவ்வளவு ஒரு முக்கியமான தளபதியாக இருந்திருப்பார் என்று நம்மால் யோசிக்க முடிகிறது. வலது பக்கம் சாய்ந்த கொண்டை, காதுகளில் கழுத்தணிகள் காட்டப்பட்டிருக்கிறது. கழுத்தில் சவடி, சரபலி போன்றவை காட்டப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வலது கையில் ஒரு நீண்ட வாளை கையில் வைத்திருக்கிறார். சமபங்க நிலையில் நின்ற நிலையில் இருக்கிறார். ஆடைகள் முழங்கால் வரை காட்டப்பட்டிருக்கிறது. இவரது இடது கையில் அருகிலே இவருடைய மனைவியும் காட்டப்பட்டிருக்கிறார். மனைவிக்கு இடது பக்க கொண்டையானது காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கையை தொங்கவிடப்பட்ட நிலையிலும் மறு கையில் மலரொன்றை ஏந்திய நிலையிலும் காணப்படுகிறார். இதை நாம் ஒரு சதிகள் என்றும் குறிப்பிடலாம். இதுவரைக்கும் நான் எவ்வளோ நடுகள் பார்த்துருக்கேன். ஆனால் வானகோவருடைய நடுகளில் இப்போ தான் முதனாக பார்க்குறேன். இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி ஆரகலூர்லேருந்து கிளம்பி ஆத்தூர் வந்துட்டு இந்த நடுகள் துரைசாமி ஐயா ஆவணத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அதை பார்த்த உடனே இந்த நடுகளில் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. அதனால் நேராக அவர் கொடுத்திருந்த குறிப்புகளின் அடிப்படையில் விளாரிப்பாளையம் அந்த ஊரில் பார்த்ததா சொல்லியிருக்காரு. அதுக்காக நேராக இந்த ஊருக்கு நான் இப்போ இந்த நடுகளை பார்த்து உங்களுக்காக இந்த நடுகளை பதிவு செய்கிறேன். உங்களுக்காக ஆரகலூர் பொன் வெங்கடேசன், சேலம் வரலாற்று ஆய்வு மையம். சிறுபாக்கமுடையான் சாமந்தன் வான கோவரையர்களின் ஒரு தளபதி அல்லது வானகோவரையர்களுடைய உறவினராக இருக்கலாம். இந்த பகுதியினுடைய ஒரு தளபதியாக இருந்தவர். இந்த பகுதியிலே எழுத்துக்கள் உடைய கல்வெட்டுகள் கிடைப்பது இந்த கல்லை என்ன கல்லுன்னு சொல்கிறாங்கம்மா? இதை வெறும் சாமி கல்லுன்னு தான் சொல்கிறாங்களா? ஓ, இதை வருஷம் யாராவது கும்பிட்றாங்களா? பொங்கல் வைக்கிறாங்களா இங்கே இருக்கிறவங்க? இந்த வீட்டுக்காரங்களா? அவங்கள கேட்டால் தெரியுமா? மோட்டூர் சேலம் மாவட்டம். என்ன வட்டங்க அது? வாழப்பாடி வட்டம். வாழப்பாடி தான் வருதா? வாழப்பாடி வட்டம், விளாரிப்பாளையம், மோட்டூர் என்ற இடத்தில் உள்ள ஒரு நடுகள். இது வானகோவருடைய எழுத்துடைய ஒரு நடுகள். இது சிறுபாக்கமுடையான் சேந்தன் என்று அந்த கல்வெட்டில் எழுத்துக்கள் இருக்குது. இப்போ அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் நம்மிடம் பேசுகிறார். ஐயா, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கய்யா? என் பேர் முருகேசன். முருகேசன், நீங்கள் எவ்வளோ வருஷமாக அந்த காட்டில் இருக்கீங்கய்யா? இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இருக்கிறோம். சரி, கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் சொல்லலாமா? ஒரு 500 வருஷமாக இருக்குது. 500 வருஷமாக உங்களுக்கு சொந்தமான காடு தான் அது, பூர்வீகம் தான். இப்போ நம்ம பார்க்குற அந்த நடுகள் ஏற்கனவே எந்த இடத்துல இருந்துச்சுங்க? அந்த பக்கம் தள்ளி அங்கே ஒரு குளம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அந்த பிள்ளையார் கோயிலில் இருக்குது. அந்த வயல்வெளியில் இருந்துச்சு. அந்த வயல்வெளியில் இப்போ இரும்பு கசடுகள்லாம் நிறையா கிடைக்குதுங்களா? அதாவது இந்த இது கோலாங்கட்டின்னு சொல்லுவாங்கள்ல.
அந்த மாதிரி கிடைக்கிது. சரி, இப்போ இந்த நடுகளில் வந்து நீங்கள் வணங்குறீங்களா, கும்பிட்டுருக்கீங்களா? எப்படி வருஷத்துக்கு ஒரு முறை குறிப்பிட்ட நாளில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பொங்கல் அப்படி வைக்கக்குள்ள கும்பிடுவோம். ஓ, நீங்கள் பொங்கல் வைக்கும்போது போய் அதை கும்பிடுவீங்க. சரி, உங்களை தவிர வேறு யாராவது அதை கும்பிட்றாங்களா? அப்படி வந்தாங்கன்னா இதை போகிறவங்க அப்படி கும்பிடுவாங்க. ஆனால் ரெகுலராக வந்து கும்பிட்றவங்க யாரும் இல்லை. ஓ, சரிங்க. அப்போ இந்த நடுகளில் வந்து இதுக்கு முன்னாடி யார் யார் வந்து பார்த்துருக்காங்க? இதுக்கு முன்னாடி அந்த அவர் இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எங்கள் ஊருக்காரர் தான் அவர் வாத்தியார். அவங்க பெருசு முன்னாடியுமே வாத்தியார் இருக்காங்க. அவங்க வந்து தான் இந்த கல்வெட்டு எடுத்து போய் கோயம்புத்தூர்ல எங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் ஓட்டி, அதுக்கு முன்னே ஒரு 2 பேர் வந்து பேப்பரே மேலே ஒட்டி எழுதி எடுத்துகிட்டு போனாங்க. அதான் எஸ்டாம் பேஜ்னு சொல்லுவாங்க. மேலே பேப்பர் ஒட்டி தனியாக. இப்போ அந்த துரைசாமின்னு ஒரு ஆசிரியர் இருக்கு, அவர் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். முன்னாடியே ஒரு ஆள் வந்து பேப்பர் மேலே ஒட்டி கறிக்கொட்டையால் எழுதி அப்புறம் எழுதி படிச்சு விட்டாரு. அப்படியா? சரி சரி சரி, சொல்லுங்கண்ணா. ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு, அவங்களோட புள்ளையும் இறந்துட்டாங்களா? மனைவி, அவங்க ஒய்ஃபு. அவங்களோட புள்ள இல்லை, அந்த சிறுபாக்கமுடையான் சேந்தன் அப்படிங்கிறவர் தான் இந்த பகுதிக்கு தளபதியாக இருந்திருக்காரு. அவர் வந்து போரில் இறந்துடுறாரு. அவர் இறந்தவுடனே அவரை நெருப்பில் போட்டு எரிப்பாங்கள்ல, அப்போ அவருடைய மனைவியும் அந்த நெருப்பில் விழுந்து இறந்துடுறாங்க. அப்போ உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த காலத்தில். புருஷன் செத்தா பொண்டாட்டியும் அந்த நெருப்பில் விழுந்து செத்துடணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் உடன்கட்டை. ஆமாம், அப்படி ஒரு முடிவு இருந்துச்சு. அதனால் அந்த அம்மாவும் விழுந்து செத்துட்டாங்க. இப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு நடுகள் எடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம், அந்த கல்லில் இருக்கிற வீரன் பேர் என்னன்னா சிறுபாக்கமுடையான் சேந்தன். சேந்தன் அப்படிங்கிறது தான் அந்த தளபதியோட பேர். சரியா?